மற்றொரு தெரிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி இலக்கியம் சார்ந்ததாக, எழுத்துத்துறை சார்ந்ததாக அமைத்துக் கொள்கின்றோம். தமிழிலே ஐம்பெருங்காப்பியம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இலக்கியமாகும். ஐம்பெருங்காப்பியத்திலே சிலப்பதிகாரம் பரவலான கவனிப்பை பெற்ற ஒரு இலக்கியம் என்று சொல்லலாம். மற்றைய காப்பியங்கள் இறைவனையோ உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மன்னர்களையோ சொல்லக்கூடிய சூழலிலே சிலப்பதிகாரம் சாதாரண குடிமக்கள் தொடர்பான, அதனால் அதனை குடிமக்கள் காப்பியம் என்று கூட சொல்வார்கள். சிலப்பதிகாரத்திலே கோவலன் கண்ணகி, அந்த கோவலன் கண்ணகியினுடைய வாழ்வு, அவர்கள் பொருள் ஈட்ட வாழ்வின் மேன்மை தேடி மதுரை புறப்பட்டது, மதுரையிலே சிலம்பு காணாமல் போன மன்னனுடைய அரசவையிலே கோவலன் கள்வனாக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது, நீதி கேட்டு கண்ணகி மன்னனுடைய அவைக்கு சென்றது, மதுரை தீக்கிரையாக்கப்பட்டது. இப்படியான விடயங்கள் சிலப்பதிகாரத்திலே படித்திருக்கின்றோம். சிலப்பதிகாரத்திலே தொடர்ச்சியாக அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள், பேச்சுக்கள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு வித்தியாசமான கோணத்திலே ஒரு நூல் வெளியாகி இருக்கின்றது. மன்னருடைய சிலம்பு காணாமல் போனது, அது எங்கே என்ற ஒரு கேள்வியை ஆங்கிலத்திலே அந்த நூல் வெளியாகி இருக்கின்றது. அந்த நூலின் ஆசிரியர் டாக்டர் வி.கே. சந்திரன் அவர்கள். அவர் தொழில் முறையில் ஒரு மருத்துவராக நீண்ட காலம் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரிந்தவர். கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். தமிழ்நாட்டில் தன்னுடைய இளமை காலத்தில் அதிகமான பகுதியை செலவழித்தவர். அதனால் தமிழ் மொழியும் சரளமாக பேசவும் எழுதவும் கூடியவர். மொழியால் வளம் பெற்றவர். தாய்மொழி மலையாளம், பேசும் மொழி தமிழ், இந்திய மொழி என்று சொல்லக்கூடிய ஹிந்தி, ஆங்கிலம் என பல்வேறு மொழிகளில் புலமை பெற்றவர். தொழிலால் மருத்துவராக இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த ஒரு சிந்தனை பார்வை தனது இளம் வயது முதலே வளர்த்து கொண்டவர் என்று கூட சொல்லலாம். அது தொடர்பில் அவரோடு பேசும் பொழுது அறிந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சியிலே அவர் எழுதி அண்மையிலே வெளியாகி இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக அவரை இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் டாக்டர் வி.கே. சந்திரன் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நூல் வெளியாகி இருக்கின்றது. இது உங்களுடைய முதலாவது நூலாக இருக்கின்றது. முதலிலே உங்களுக்கு இந்த நீங்கள் வளர்ந்த சூழல், கேரளாவிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்த சூழல் பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை, நீங்கள் தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே வாழ்ந்திருக்கின்றீர்கள், அதை பற்றி ஒரு சிறு அறிமுகம் உங்களை பற்றி சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நூலை பற்றி பேசுவோமே. நான் பிறந்தது கேரளாவிலே கோழிக்கோடு எனப்படும் இடத்திலிருந்து. பிறந்து உடனடி 3 வயது 4 வயது ஆகும்போது சேலத்துக்கு சேலத்துல அப்பாவுடைய தொழில் அடிப்படையில அங்க கொஞ்ச நாள் படிச்சு தமிழ் பள்ளிக்கூடத்திலே படிச்சு அங்கிருந்து அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகும் போதெல்லாம் பல இடங்களுக்கு மாறி, ஒன்று தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், இப்படி மாறி மாறி வேலை புரிந்திருந்ததுனால எங்களுக்கு படிப்பு முழுவதும் தமிழ்நாட்டிலேயே தமிழ் இலக்கியம், தமிழ் எல்லாமே தமிழா இருந்ததுனால அது சூழ்நிலை அப்படி இருந்தது. அதற்கு பிறகு MBBS தஞ்சாவூர்ல படித்து விட்டு DCH சென்னையில் மருத்துவக் கல்லூரியில் படித்து விட்டு அபுதாபிக்கு சென்று அங்கு 43 ஆண்டுகள் வேலை செய்து. இதுதான் என்னுடைய சுருக்கமாக சொல்லப்படும். நிச்சயமாக மிக்க மகிழ்ச்சி. இந்த நூல் ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன். இந்த நூலை எழுத உங்களுக்கு இந்த நூலை பற்றி முதலில் சொல்லுங்கள். எப்பொழுது வெளியிட்டீர்கள்? அந்த நூலுடைய உங்களுடைய மைய கருத்தை முதலிலே சொல்லுங்களேன். இந்த நூலின் பெயர் தி லாஸ்ட் ஆம்லெட்.
இது சிலப்பதிகாரத்தோட ஒரு தொடர்னு சொல்ல முடியாது. சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை என்று சொல்லலாம். அதாவது பொற்கொல்லர் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருது, அதை நான் விவரிக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். பொற்கொல்லர் திருடிவிட்டார் என்பதுதான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்படியாத்தான் பேசப்படுகிறது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தால் அவரால் திருடியிருக்க முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். இதற்கு வேறொரு காரணம் சொல்றேன். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒரு 9, 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு தமிழ் ஆசிரியர் என்கிட்ட சொன்னாரு, பொற்கொல்லர் திருடிட்டாரு. சிலப்பதிகாரத்தில் பொற்கொல்லர் திருடிட்டார் அப்படின்னு சொல்றதை விட சிலப்பதிகாரத்துல சொல்லியிருந்தது பொற்கொல்லர் அதை பற்றி யோசித்தார். நான் இதிலிருந்து எப்படி விடுபடுவேன், நான் திருடியதாகவே அவர் சொல்றாருனா கூட எங்க திருடினார், எப்ப திருடினார்னு எழுதல. அப்படிங்கிற நாங்க 2-3 பையன்கள் சேர்ந்து எங்க சார் திருடினாரு, எப்ப திருடினாரு, தமிழ் ஆசிரியருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சொன்னாரு, நீங்க போய் கண்டுபிடிங்கடா. சோ அதுதான் இதுக்கு ஒரு ஸ்பார்க்கு என்று சொல்லணும்னா அதுதான் அன்னைக்கு தொடங்கின ஸ்பார்க்கு. அப்படியே அது என்னுடைய மனதில ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சு. அததான் கதை வடிவமாக. அதை திருடியது பொற்கொல்லர் அல்ல, அதை திருடிய ஆள் வேறு. அது எங்கு திருடினார், எப்படி திருடினார், எங்கே கொண்டு செல்லப்பட்டது, யார் அதை வைத்திருக்கிறார்கள், இப்போ அது எங்கே இருக்கிறது, இத்தனையும் சேர்ந்த ஒரு கதை தான் நான் எழுதியிருக்கிறேன். அதாவது 2000 ஆண்டுகள் தொடர்ந்து வரும் கதை, 80 ஜெனரேஷன்ஸ் தொடர்ந்து வரும் கதை. இது அந்த என்ன சொல்றது, நம்ம அந்த சிலம்பு வந்த வழி முழுவதும் நான் ஆராய்ந்து அதை எழுதியிருக்கிறேன். மிக மிக சிறப்பு. இந்த நூலை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். இதை வேறு மொழிகளில் மாற்றுகின்ற எண்ணம் உங்களுக்கு உண்டா? மலையாளம் அல்லது தமிழில் இன்னும் ஒரு மாதம் அல்ல 2 மாதங்களுக்குள் தமிழிலும் அது தயாராகிவிடும். வேலை முடிய தருவாயில் இருக்கிறது. அது முடிந்தவுடன் அது உடனடியாக பிரசுரம் செய்ய காத்திருக்கிறேன். பல மக்கள் என்னிடம் கேட்டிருப்பது, தமிழில் இருப்பது எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். நல்ல வரவேற்பு இருக்கும் என எண்ணுகிறேன். நிச்சயமாக நீங்கள் பல்வேறு இலக்கியங்கள் இருந்தாலும் கூட சிலப்பதிகாரம் போன்று, மணிமேகலை, சிவசிந்தாமணி என்று இலக்கியங்கள், வடநாட்டு இலக்கியங்கள், மகாபாரதம், ராமாயணம் என்று பல இலக்கியங்களினால் சூழப்பட்ட ஒரு தேசத்திலே உங்களுக்கு இந்த சிலப்பதிகாரம் மீது எப்படியான இந்த வகையிலே ஈர்ப்பு ஏற்பட்டது என்று சொல்ல முடியுமா? ஏன் சிலப்பதிகாரம் உங்களை அவ்வளவு தூரம் கவர்ந்தது? முதல் காரணம் பள்ளிக்கூடத்தில் ஏற்பட்ட இந்த ஒரு இம்பாக்ட் என்று சொல்லலாம். அதற்கு பின்னால நான் தொழில் செய்ய ஆரம்பிச்ச போதெல்லாம் இதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். எப்போ இதை கதையாக மாற்றலாம், ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க கண்டுபிடிங்க. அது உன் மனசுலயே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு சிந்திக்க தோண டைம் காலங்கள்ல சிந்திச்சு பார்த்தா தெரிஞ்சது என்னன்னா, மதுரையில அவங்க ராணி கோப்பெருந்தேவியோட சிலம்பு மிக மிக விலை மதிப்புடையது. யாராலும் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு விலை மதிப்பு. அதை திருடினால் அந்த பொற்கொல்லன் மனைவிக்கு உபயோகிக்க முடியாது, அதை விற்க முடியாது, ஒளித்து வைக்கவும் முடியாது. எப்படியா இருந்தாலும் அதை அவர் திருடுவதற்கு காரணம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நம்பர் 1. இரண்டாவது என்னன்னா, அவர் உண்மையான ஒரு திருடனா இருந்திருந்தால் அத்திருடி வீட்டிலே வைத்திருக்கிறாருன்னு வைத்துக் கொள்வோம். அப்படியானால் கோவலன் வந்த உடனே கோவலன் கையில் இருந்த அந்த சிலம்பை கொண்டு போய் வீட்டிலே வைத்துவிட்டு வீட்டில் இருந்த சிலம்பை கொண்டு போய் கொடுத்திருந்தால் அவருக்கு ஒரு பிரச்சனைகளும் வந்திருக்காது, இந்த கதையும் தோன்றி இருக்காது. ஆகவே என்னுடைய மனசில் தோன்றுவதும் அதுதான், பொற்கொல்லர் அல்ல. அதை தான் நான் கதையாக படித்திருக்கிறேன். 65 அத்தியாயங்களை கொண்டது. ஆமாம் ஆமாம். நூலை பற்றி சொல்லுங்களேன். 65 அத்தியாயங்கள் என்று சொன்னீர்கள். அதனுடைய நடை எப்படியாக இருக்கின்றது? அது ஒரு
ஒரு காப்பிய பாணியில் இருக்கின்றதா அல்லது ஒரு ஒரு நாவல் என்ற பாணியில்? நாவல் பாணியில இருக்கு. ம், ம், நாவல் பாணியில ம், நாவல் பாணியில எதுக்காக எழுதுறோம்னா 65 அத்தியாயங்களை ஏன் வச்சதுன்னா விறுவிறுப்பாக இருக்கணும். ம், ஒரே இதை வாசிப்பவர்களுக்கு ஒரு வெறுப்பு வரக்கூடாதுன்றதுனால ம், ஒன்று 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சங்க காலம் பிற்கால சங்க காலத்தையும் ம். இன்றைய நாளையும் மாற்றி மாற்றி அதில் சொல்லும்போது வாசிப்பவர்களுக்கு வெறுப்பும் இதுவும் போரும் அடிக்காத இருக்கிறதுக்காக. ஆமா, ஆமா, ஆமா. ஒரு சுவாரஸ்யமாக உங்களுடைய நான் அந்த நூலை படிக்க ஆரம்பித்திருக்கின்றேன். முழுமையாக படித்து முடிக்க முடியவில்லை. கால அவகாசம் போதாமையினால். ஆனால் நீங்கள் கூட அன்று குறிப்பிட்டீர்கள், இந்த நூலை படிக்க ஆரம்பித்தவர்கள் அதை கீழே வைக்க முடியாத வகையிலே தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய வகையிலே இந்த நூல் ஒரு சுவாரஸ்யத்தன்மை கொண்டதாகவும் விறுவிறுப்பாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியான சுவாரஸ்யத்தை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீர்கள் இந்த நூலிலே? வாசிப்பவர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகிறது, திருடியவன் யார், கை வந்து திருடுது அல்லது வேற யாராவது திருடுனா முகம் தெரியக்கூடாது. முகம் தெரியாம திருடியது யார், திருடியது, அந்த சிலம்பு ஒருவருடைய கையில் இருந்தாலும் அவர் இடம் மாறும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அவர் கையில இருக்குதா இல்லையா. அதுபோல அதே மாதிரி அரச இது மாறும் போதும் அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சிலம்பு கடைசியில சிலம்பு எங்க இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு சிலம்பு எங்க இருக்கு, அது எப்படி வந்ததுங்கிறத கடைசியில விவரமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்ற மாதிரி இருக்கும். அது ஒரு வித்தியாசமான முறையில எடுத்திருக்கேன். அது மக்களுக்கு விருப்பப்படுவார்கள் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக, நிச்சயமாக. சிலப்பதிகாரம் தொடர்பிலான மேலதிகமாக நீங்கள் இந்த பூம்புகார் பயணங்கள் அல்லது மதுரை பயணங்கள் இப்படியான பயணங்கள் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் ஆர்வம் கொண்டதனால் அப்படியான பயணங்களை கூட செய்திருக்கின்றீர்களா? இந்த நூலின் சிறு வயதிலே அங்கே சென்றிருக்கிறேன். ஆனால் கதை எழுத தொடங்கிய சமயங்களில் எனக்கு அங்க போக முடியவில்லை. போகாததற்கு காரணம் என்னவென்றால் அங்கே போய் நான் பார்க்க வேண்டியதில்லை. காரணம் என்னுடைய கதை தொடங்குவதே மதுரை அழிந்த பிறகு. மதுரை அழிவதும் என் கதை தொடங்குவதும் ஒரே தருணத்தில். அப்படித்தான் என்னுடைய கதை அமைஞ்சிருக்கு. அப்போ அதுக்கப்புறம் உள்ள சில இடங்கள் அதை நான் இப்ப இதை சொல்ல விரும்பல. ஏன்னா நான் இப்ப சொல்லிட்டேன்னா அந்த எங்கெங்க போனேனோ அது என்ன சொல்றது, நம்முடைய கதைக்கு தேவையான சில கோயில்களும் பல இடங்களும் அப்படியாக அந்த இடங்கள்லாம் நான் போயிருக்கிறேன். மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, நான் எழுதியிருக்கும் ஒவ்வொரு இடமும் நான் விளையாடிய இடங்கள். அது வந்து எனக்கு போய் பார்க்காம இப்பவும் என் மனசுக்குள்ளே இருக்கிற இடங்களை பத்தி தான் விவரிச்சிருப்பேன். உண்மையிலேயே ஒரு வியப்பை தரக்கூடிய ஒரு விடயம் என்ன என்று கேட்டால், நீங்கள் அந்த சிலப்பதிகாரம் உங்களுடைய சிறு வயதிலே உங்களுடைய தமிழாசிரியரிடம் நீங்கள் நண்பர்களாக இந்த சிலம்பு தொடர்பாக கேட்ட கேள்விக்கும் அதற்கு ஆசிரியர் உங்களுக்கு சொன்ன பதிலும் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்காக இருந்திருக்கின்றது. அது ஒரு பொறியாக இருந்திருக்கின்றது. உங்கள் வாழ்நாளில் அது தொடர்பான தொடர்ச்சியான ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி இப்படியான ஒரு நாவலை வெளியிட்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கின்றேன் சிலப்பதிகாரம் தொடர்பிலான உரையாடல்களிலே பெரும்பகுதி கண்ணகி கோவலன் என்பதில் தொடங்கி மதுரை தீக்கிரையானதோடு முடிந்து விடுகின்றது. அதை தாண்டிய சிந்தனை பரவலாக இல்லை என்று நினைக்கின்றேன். நீங்கள் சொல்லுங்களேன் அதை பற்றி. ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்களுக்கு எத்தனையோ பேர்கள் நூல்கள் அதன் பின் அதை தொடர்பாக அல்லது அதை விவரித்து அல்லது அதை மாற்று கருத்துடன் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சிலப்பதிகாரத்துக்கு இதுவரை மணிமேகலை என்னும் நூல் அது தொடர்ச்சியான அடுத்த காப்பியம். அது அல்லாமல் எனக்கு தெரிந்து அப்படி ஒரு நூல் யாரும் எழுதியதாக தெரியவில்லை. அதுவும் இந்த ஒரு கோணத்தில் யாரும் சிந்தித்ததாகவும் தெரியவில்லை.
நானாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு வியப்பை தருகின்ற ஒரு கோணம் என்று நினைக்கின்ற ஒரு புதிய சிந்தனை என்று கூட சொல்லலாம். சிலப்பதிகாரம் பற்றி பேசும் பொழுது, சிலப்பதிகாரம் அந்த நூல் மூலமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள், அதிலே மைய கருத்து என்று நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? சிலப்பதிகாரம் இது ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒருவனுக்கு ஒருத்தி. அதைத்தான் அங்கே அவர்கள் உறுதியாக சொல்லுகிறார். என்னுடைய கருத்து ஒருவனுக்கு ஒருத்தி. அதை சரியாக வாழ்க்கையில் பயன்படுத்தாதவர்கள், இந்த வார்த்தையில் பயன்படுத்தாதவர்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு இது ஒரு கற்பித்தலா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அதைத்தான் இளங்கோவடிகள் அவர்கள் இவ்வளவு பெரிய கதையில ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசனுடைய அந்த நீதி வழுவிய அரசன் உயிர் நீத்தது, நீதி நிலைநாட்டப்பட்டது, இவை பற்றி என்றும் கூட சிலாகித்து பேசுகின்றார்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அரசியல் ரீதியாக ஒரு செங்கோல் மன்னனுக்கு நடக்க வேண்டிய ஒரு உண்மையான நிலைமை தான் அது. அது யாரும் மறுக்க முடியாது. இது அந்த நிமிடம் வரை எந்தவித ஒரு தவறும் செய்யாத ஒரு மன்னன் ஒருவனை கொலை செய்யும் அளவுக்கு, ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு பெரிய தப்பு செய்து விட்டான் என்பது அவருடைய மனதை உறுத்தியது. அது சொல்ல போனால் இந்த காலத்துல நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அவர் மாரடைப்பு இறந்திருக்கலாம். உடனடியே கூடவே மனைவியாரும் கோப்பெருந்தேவியும் இறந்திருக்கிறார்கள். அது அதுவும் நமக்கு ஒரு பாடமாகத்தான் இருக்கிறது. எதையும் செய்வதில் சிந்தித்து செய்ய வேண்டும் என்பதும் ஒரு பாடம் கற்பித்தலாகத்தான் நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமாக மீண்டும் உங்களுடைய நூலுக்கே வருவோமே. ஆனால் இன்றைய காலகட்டம் கணனி யுகம் என்று சொல்கின்றார்கள், சோசியல் மீடியா என்று பரவலாக ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு கோணத்திலே உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டம் என்று கூட சொல்லலாம். பொதுவாக வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே காணொளிகளை பார்க்கக்கூடிய ஒரு வகையிலே சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்ற சூழலிலே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுடைய நூலுக்கு எப்படியான வரவேற்பு பரந்துபட்ட மட்டத்திலே கிடைக்கின்றது? மக்கள் என்ன சொல்கின்றார்கள்? நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த நூலை படித்துவிட்டு, என்னுடைய நூலை எழுதியிருப்பதற்கு நான் இந்த நூலை படித்துவிட்டு யாராவது எனக்கு சிலப்பதிகாரம் படிக்கணும், ஒன்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, இதை படிச்சவங்க இதை முடிச்சுட்டு எனக்கு சிலப்பதிகாரத்தையும் கொஞ்சம் படிக்கணும், அந்த ஒரு ஆர்வம் வருமானால் அது நான் செய்த பணிக்கு அது ஒரு பெரிய பெருமை வாய்ந்த ஒரு என்று நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு எழுதின இடங்களிலும் நான் சில இடங்களை அதில் கொடுத்திருக்கிறேன். அந்த இடங்களை நான் விவரித்ததை வாசித்து விட்டு அதை பார்க்கணும் என்று சிறிது அல்லது மக்கள் அங்கே வருவார்களானால் அதுவும் நான் செய்த பணிக்கு கிடைத்த ஒரு பெரிய வரவேற்பாகும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இளைய தலைமுறையினர் இப்படியான விடயங்களிலே ஆர்வம் வெளிப்படுத்துகின்றார்களா? இளைய தலைமுறைகள் இப்போ புத்தக வடிவில் வாசிப்பதை விட அவர்கள் டிஜிட்டல் எல்லாம் இ புக்கு, ஆடியோ புக்கு இப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு தான் கேட்கறாங்க அதிக பேர். அப்ப அவங்களுக்குள்ள தேவையும் நம்ம செய்து வைக்க வேண்டியது இந்த காலத்துல, உள்ள காலத்துல அப்படித்தான். நிச்சயமாக சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை கண்ணகி அந்த நூலின் அந்த காப்பியத்தின் ஒரு நாயகியாக கொண்டாடப்படுகின்றார். கண்ணகி வழிபாடு கூட பரவலாக பிற்காலத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையிலும் உண்டு, கேரளத்திலும் உண்டு. ஆமாம்.
கேரளத்திலும் இலங்கையிலும் உள்ள நீங்கள் அது தொடர்பான தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? கேரளா எப்படியான வகையிலே இருக்கின்றது என்று? கொடுங்கல்லூர் என்று சொல்லப்படும் ஒரு கோயில் இருக்கிறது. அது கண்ணகியின் கடைசியான அந்த இடத்தில் இருந்துதான் அவர்கள் இந்திர பிரஸ்தாபம், இந்திர விழா அது வழியா மேல மோட்சத்துக்கு போனதா ஒரு ஐதீகம் உண்டு. அதே மாதிரி திருவனந்தபுரம் பக்கத்துல இன்னொரு அங்க எல்லா ஆண்டும் பெண்கள் மட்டும் ஒரு நாள் வழங்க போவாங்க. ஆட்டுக்கல், அதுக்கு பேர் ஆட்டுக்கல் பகவதி. அதுவும் கண்ணகியுடைய சிலையும் கண்ணகியோட வடிவம் தான் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மை. அதே மாதிரி ஈழத்துல இருக்குது ஒரு இடம். அந்த இடத்தை பத்தி எனக்கு பேரை மறந்துட்டேன். 3 இடங்கள்ல கண்ணகி வழிபாடு. ஆமாம், ஆமாம். நீங்கள் கேரளாவையும் இலங்கையையும் குறிப்பிட்டீர்கள். தமிழ்நாட்டில் கண்ணகி ஆராதிக்கப்படுகின்ற கண்ணகி வழிபாட்டு முறைகள் இருக்கின்றதா? கண்ணகி வழிபாடுவதற்காக தனியாக ஒரு கோயில் இருப்பதாக நான் இதுவரை கேள்விப்படவில்லை. மதுரையை ஒரு இடம் யாரோ ஒருவர் சென்று பார்த்தார், கண்ணகி கடைசியாக தங்கியிருந்த வீடு என்றுதான் சொன்னார்களுடைய கண்ணகியுடைய கோயில் என்று யாரும் இதுவரை வெளிப்படுத்தியதாக தெரியவில்லை. ஆமாம், ஆமாம். கேரளா, தமிழ்நாடு, நீங்கள் 2 மொழியும் பேசக்கூடியவர், தமிழ் சூழலிலே வளர்ந்தவர், கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். இந்த 2 மொழிகள், 2 சமூகங்கள், இவைகளை பற்றி ஒரு சின்னொரு அறிமுகம் சொல்லுங்களேன். எப்படியான உறவு முறை இந்த சமூகங்களிடையே இருக்கின்றது? இது மொழி என்று சொல்லும் போது ஒவ்வொரு மாகாணத்தை உள்ளவர்களும் அவர்கள் தங்களுடைய மொழியை பற்றி பெருமையாக சொல்வார்கள். ஆனா கேரளாவை சார்ந்த கேரள மக்கள் தமிழ் மொழியிலிருந்துதான் மலையாளம் உருவானது என்று சொல்லி அவர் மறுக்கவே இல்லை. அவர்களுக்கு அதில் எந்தவித மறுப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை. அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். தமிழ் மொழியின் புராணம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே உள்ளது என்று சொன்னால் அவர்களுக்கு நல்லபடியாக புரியும். அதே போல தமிழ் மொழியில் உள்ள பாட்டுகளில், அது சினிமா பாட்டா இருந்தாலும் மற்ற பாட்டுகளா இருந்தாலும் நம்ம பரதநாட்டியத்தில் உள்ள பாட்டுகளா இருந்தாலும் விரும்பி கேட்பார்கள். அவர்களுக்கு மொழியின் அடிப்படையில் எந்தவித வித்தியாசமும் இல்லை. தங்கள் மொழிதான் மிக பெரிது. அண்மையில கூட கர்நாடகால இப்படி ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய நடிகர் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அப்படி எல்லாம் இங்க பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு மொழியின் மேல் பற்று உண்டு, மொழியின் மேல் வெறி இல்லை. நிச்சயமாக, நிச்சயமாக. என்னுடைய பயண அனுபவங்கள் கூட தமிழ்நாடு, கேரளா பகுதிகளிலே பயணிக்கும் பொழுது ஒரு சகோதரத்துவமான அந்த ஒரு இப்ப தமிழ்நாட்டிலே நீங்கள் தமிழை எடுத்துக்கொண்டால் கோயம்புத்தூரில் பேசக்கூடிய தமிழுக்கும் திருநெல்வேலி தமிழுக்கும் சென்னை தமிழுக்கும் வித்தியாசம் இருப்பது போன்றும் மலையாளம் அந்த குடும்பத்தை சேர்ந்த இன்னும் ஒரு வித்தியாசமான பேச்சு என்ற அளவிலே தான் தமிழ்நாட்டிலே கேரள மலையாள மொழியையும், அதே போன்று மலையாள பேசக்கூடியவர்கள் கேரளாவிலே கூட தமிழை ஒரு சகோதர மொழியாகத்தான் பார்க்கின்ற ஒரு சூழலே என்னால் உணர முடிந்தது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று கேரளாவில் பல இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு தமிழ் பாடல்கள், வழிபாட்டு கோவில்களாகட்டும், சினிமா, உணவு விடுதிகளிலே போகும் பொழுது தமிழ் பாடல்களைத்தான் அதிகமாக கேட்கக்கூடியதாக. அந்த வகையிலே அப்படியான ஒரு உறவு முறையில் அயல் மாநிலங்கள் இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய, இன்றைய காலகட்டங்களிலே அயல் மாநிலங்கள் மோதல் போக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தமிழ்நாடு, கேரளா ஒரு நட்பு ரீதியான மாநிலங்களாக இருப்பது மகிழ்ச்சியான செய்தி. இறுதியாக இந்த நூல் எப்போது வெளியானது, இது தமிழ் பதிப்பு எப்போது வெளியாக இருக்கின்றது போன்ற விவரங்களை சொல்ல முடியும்? ஆங்கில நூல் தி லாஸ்ட் ஆங்கிலெட் கடந்த மாதம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெளியானது. என்று சொல்ல போனால் 20 நாள் கூட ஆகவில்லை. தமிழ் நூல்
1 மாதம் அல்லது 45 நாட்களில் வெளியாகிவிடும் என்ற ஒரு உறுதி தோன்றுகிறது. மிக சிறப்பான ஒரு பணியை செய்து நிறைவு செய்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே தமிழ் இலக்கிய பரப்பிலும் இந்திய இலக்கிய பரப்பிலும் ஒரு பாராட்டுதலுக்கு உரிய ஒரு செயற்பாடு. அந்த வகையிலே உங்களுடைய பணியையும் உங்களுடைய எழுத்து முயற்சியையும் பாராட்டி மகிழ்வதோடு தொடர்ந்தும் இது போன்ற ஆக்கங்களை நீங்கள் தமிழ் ஆங்கில மலையாள நல்லுலகுக்கு வழங்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளையும் முன்வைத்து நேரமெடுத்து இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி.